அறம் செய்யும் முதலாளிகளே வணக்கம். மேக் திங்ஸ் பெஸ்ட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இறையின் பொற்செய்த விருந்தோம்பல் நிறையின் பொற்செய்த கால் திருவள்ளுவர். பொருளோடு உவப்பினும் விருந்தோம்பல் மேல் பிசிராந்தையார். அதாவது விருந்தினர்களுக்கு இன்முகத்துடன் உபசரித்து அவங்களுக்கு உணவு படைக்கிறதுங்கிறது இறைவனுக்கு செய்யற ஒரு வழிபாடு அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி வட இந்திய நூல்களும் நம்மளுக்கு அதிதி தேவோபவ, அதாவது விருந்தினர்கள் இறைவனுக்கு ஒப்பாவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. உணவு தொழிலினுடைய சிறப்பு எவ்வளவு தொன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது தெரியும். மாவெளி நாடு வணிடும் காலம் மனுஷர் எல்லோரும் ஒன்று போலே அமுதத்தோடே வசிக்கும் காலம். இது மலையாளிகளுடைய ஓணம் பாடல். அதாவது அவங்க விருந்தோம்பலுக்குன்னு ஒரு பண்டிகை, ஓணம் பண்டிகைன்னு பார்த்தீங்க அப்படின்னா விருந்தோம்பலுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக அவங்க படைச்சு வச்சிருக்காங்க. நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, எந்த ஏரியாவாகட்டும், அதாவது மிகவும் சிறப்பாக ஒரு தொழில்களிலேயே மிகவும் சிறப்பான தொழில் உணவளிக்கும் தொழில். சங்க காலத்தில் அன்னச்சத்திரம் வச்சு உணவளிச்சாங்க, அரசர்கள் உணவளிச்சாங்க, கோயில்கள் அன்னதானம்ங்கிற பேரில் உணவளிச்சாங்க. அந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி இலவச உணவு அளிக்கப்பட வேண்டிய தேவைகள் இருந்துச்சுங்க. இன்னைக்கு அது இருக்கிறது இல்லை, அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால இது ஒரு சிறு தொழிலாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ ஒரு தொழிலுக்கு என்றைக்குமே ஒரு முதலீடும் பணமும் தேவை. அந்த தொழிலுக்கு அந்த முதலீடும் பணமும் இருந்ததுனா தான் நல்லபடியாக அந்த தொழிலை ரன் பண்ண முடியும். அதனால ஒரு உணவு அளிச்சுட்டு நம்ம அது கைமாறா ஒரு பணம் வாங்குறோம் அப்படின்னா அதனுடைய முழு பணமும் நம்மளுக்கு வர்றதில்லைங்க. அது பல்வேறு சேவைகளுக்கு பிரிந்தளிக்கப்படுகிறது. இந்த விதத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெஜிடபிள் கட்டிங் மிஷினுங்க. சோ ஒரு வெஜிடபிள் கட்டிங் மிஷின்ஸ் பத்தி பரிபூரணமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இதுல உங்களுக்கு என்னென்ன வகையான பிளேடு என்னென்ன வகையான தேவைகளுக்கு இருக்கு, எதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். எந்த காய்கறிகள்லாம் சிறப்பா வரும், எந்த காய்கறிகள்லாம் கொஞ்சம் சிறப்பு இல்லாம சரியா வெட்டுப்படாம வரும் அப்படிங்கறத பத்தின விவரங்களையும் நான் இதுல சொல்லியிருக்கேன். சோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல மெஷினோட வர்ற 3mm மல்டிபர்பஸ் பிளேட் பற்றி பார்த்துடலாங்க. இந்த பிளேடை வச்சு ஆனியன், தக்காளி இது எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். சாலட்டுக்கு வேணுங்கிற கேரட்டு, குக்கும்பர் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ், அப்புறம் சாம்பாருக்கு வேணுங்கிற முள்ளங்கி, இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இதில் ஸ்லைஸ் பண்ணிக்க முடியுங்க. இப்போ முள்ளங்கியும் கேரட்டும் சாம்பாரில் போடுற பர்பஸ்க்காக கட் பண்ணலாங்க. அது போக பிரியாணி கட் பண்ணலாம். இது இன்னும் பல யூஸுக்கு நம்மளால கட் பண்ண முடியும். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த ரெண்டை காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ முள்ளங்கி பார்த்துட்டோம். அடுத்து முள்ளங்கியோட தங்கச்சி கேரட்டை பார்த்துருவோம். ஸோ கேரட் ஸ்லைசிங் பர்பஸ்க்கு இந்த பிளேட் யூஸ் பண்ணலாம். இது சாலட்ஸ்க்கு, அப்புறம் சாம்பாருக்கு, பிரியாணிக்கு அது கூட போடக்கூடிய ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த பிளேடை வச்சு நம்ம கட் பண்ண முடியும். இதில் நீங்கள் குக்கும்பரு, ஆனியனு இன்னும் நிறையா இந்த 3mm பிளேடை வச்சு பண்ணலாம். இது 3mm ஃபிங்கர் பிளேடுங்க. இது சின்னதாக குச்சி குச்சியாக தீக்குச்சி சைஸில் நம்மளுக்கு ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கும். இது டாப்பிங்ஸுக்கு, குறிப்பாக பானிபூரி டாப்பிங்ஸு, அப்புறம் ஃப்ரைட் ரைஸோட டாப்பிங்ஸு, நூடுல்ஸோட டாப்பிங்ஸ்க்கு இது சூப்பராக யூஸ் பண்ணலாம். தட்டுவடை செட்டு இதுகளுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்குறது 10mm டைசர் அண்ட் 10mm கட்டருங்க. ஒரு டைசர் ஒர்க் ஆகணும்னா கட்டர் ரொம்ப அவசியம். நீங்கள் ரெண்டாவதாக போடுற கட்டர் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இதில் நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு, சாம்பார் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது கியூபாக கட் ஆகிடும், ஸ்கொயராக கட் ஆகும். இதில் கொஞ்சம் சின்ன சின்ன செதறல்களும் வரதான் செய்யும். நெக்ஸ்ட் 3mm கிரேட்டருங்க. இது குறிப்பாக கேரட்டை துருவருக்காக பயன்படுத்துறதுங்க. இது குறிப்பாக கேரட் அல்வா, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, தட்டுவடை செட்டு இதுக்கு மேலே எல்லாம் டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணலாம். கூடவே ட்ரை கோகோனட்டை இது மாதிரி நீளமாக சீவுறதுக்கும் பயன்படுத்தலாம். அடுத்து 2mm ஸ்லைசருங்க. இப்போ நம்ம இதில் நூடுல்ஸில் பயன்படுத்துகிற கேப்பேஜை நீளமாக வெட்டுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது நீளமாக இந்த மாதிரி வெட்டிக்க முடியும். இது அப்படியே நம்ம நூடுல்ஸ்க்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பொரியலுக்கு வேணும்னா திருப்பி இன்னொரு வாட்டி அதே பிளேடு யூஸ் பண்ணி திருப்பி குறுக்க கட் பண்ணீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி பொடி பொடியாக வந்துடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சின்ன சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். துருவல் மாதிரி கொஞ்சம் சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே பர்பஸ்க்கு அடுத்தது நம்ம 9mm கிரேட்டரில் பார்க்கலாங்க. இப்போது 9mm கிரேட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரியான துருவல் வேலைகள் எல்லாமே செஞ்சுக்க முடியும். ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த துருவலுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 3mm ஃபிங்கர் பிளேடுங்க. இதுவும் சேம் அந்த கோஸ் கட் பண்ணுறதுக்குண்டான பர்பஸ் தான். ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ண பிடிக்கும். அவங்கவுங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் பிளேடை மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரைட் ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நீளமாக இருக்கும். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆன்சருங்க. கத்திரிக்காயை உங்களுக்கு ஸ்டார் மாதிரி கட் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரவுண்டாக சூப்பராக கட் பண்ணலாம். கத்திரிக்காயை நீங்கள் கீழேருந்து மேலே வரைக்கும் ரெண்டாக பொழந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து நீங்கள் மிஷினுக்குள்ளே போட்டிங்கன்னா ஹாஃப் ரவுண்டாக கட் ஆகும். அடுத்து 10mm + 15mm டைசருங்க. இது பெரும்பாலும் சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம்.
நான் இப்போ காமிக்கிற காய்கறிகள் இதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. இந்த வடிவத்துக்காக நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட் எது வேணாலும் கட் பண்ணலாம். இதில் 6, 10, 15, 20 mm 4 சைஸ் டைசஸ் வருதுங்க. இது வந்து சவ் நம்ம கட் பண்ணி காமிச்சிருக்கோங்க. அடுத்து பலகாரத்துக்கு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாங்க. இது வந்து 2 mm ஸ்லைசருங்க. இதில் வாழைக்காயை நீங்கள் செங்குத்தாக வச்சிங்கன்னா சின்ன சின்ன பஜ்ஜி கிடைக்கும். அதே வந்து பட்டை கடையாக போட்டோம் அப்படின்னாக்கா பெருசான நீளமான பஜ்ஜி கிடைக்கும். இது மாதிரி நீளமாக இருக்கும், லேஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் ஆனியன் ஆல்சோ யூஸ் பண்ணலாம். ஆனியன் பஜ்ஜிக்கும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரே மாதிரியான ஸ்லைஸில் கிடைக்குங்க. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும் நினச்சிங்கனாலும் வேறு பிளேடு போட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 6 mm ஃபிங்கர் அண்ட் 9 mm ஃபிங்கர் பிளேடுங்க. இது வந்து அவியலுக்கு கட் பண்ணுறது. இது வாழைக்காய் கட் பண்ணி காமிச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு எது வேணாலும் இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். அவியலுக்கு கரெக்டாக இருக்குங்க. குறிப்பாக அவியலுக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த பிளேடு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிப்ஸுக்கு உண்டான ஒரு ஐட்டம்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் பிளேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு பல்லாக வரும் அந்த பிளேடில். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்தும் வரும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா வந்து அதாவது அந்த முருகலாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் சாதாரண சிப்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய நொறுங்கும். இது கொஞ்சம் நொறுங்கிறது கம்மியாக இருக்குங்க. இது வந்து 3 mm ஃபிங்கர் பிளேடுங்க. இது வந்து ஸ்பெஷல் டைப் பிளேடு, இதுக்குன்னே செஞ்சது தனியாக. அதாவது இது வந்து உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸுக்குன்னே வந்து யூஸ் பண்ணக்கூடிய பிளேடு. இதில் மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ண முடியாதுங்க. இதில் மசாலா தடவி ஆயிலில் ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் ரெடிங்க. பேக் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து 2 mm ஸ்லைசர் பிளேடு. இதில் 1.5 mm அண்ட் 2 mm 2 மாடல்ஸ் வருதுங்க. உங்களுக்கு திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு பிளேட் சூஸ் பண்ணிக்கலாம். 1.5 mm போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பேக்கேஜிங் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், கொஞ்சம் நொறுங்கும். அதுவே 2 mm போட்டிங்கன்னா பேக்கேஜிங் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நொறுங்காது. இது வந்து 15 mm டைசர் மட்டும் 10 mm கட்டுருங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு வெட்டுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி எல்லா காய்கறிகளும் நீங்கள் வெட்டிக்கலாம். அந்த ஹார்டான காய்கறிகள் எல்லாமே நீங்கள் இதில் வெட்டிக்கலாம். அடுத்தது வந்து பீன்ஸ் கைடருக்கு 10 mm கட்டர் யூஸ் பண்ணி வெண்டைக்காய், பீன்ஸு, அப்புறம் பச்சை மிளகா இந்த மூணையும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து பீன்ஸ் கட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சின்னதாக கட் ஆகும். 10 mm போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக கட் ஆகும். இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் இதில் கட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் பெருசாகவும் வரும். ஸோ இது உங்களுக்கு தேவையான்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வெண்டைக்காய் அண்ட் பச்சை மிளகாலாம் ரொம்ப நல்லா கட் ஆகும். இது வந்து கோவக்காய் கட் பண்ணி காமிச்சிருக்கோம். கோவக்காயெலாம் ரொம்ப அருமையாகவே கட் ஆகும். உங்களுக்கு வந்து பச்சை மிளகா, கோவக்காய், வெண்டைக்காய் இந்த மூணுமே வந்து நல்லாயிருக்கும். பட் ஒன்லி பீன்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து உள்ள வந்து கொஞ்சம் பெருசான கட்டிங்ஸு கொஞ்சம் விழுந்துடும். அந்த பெருசான கட்டிங்ஸை வந்து நீங்கள் மேனுவலாக எடுத்து கூட பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் பாருங்கள், வெண்டைக்காய் வந்து ரொம்ப சூப்பராகவே கட் ஆகும். இதெல்லாம் வந்து எந்த சிரமமும் இல்லை. ஒரு சின்ன பீஸாக அழகாக கட் ஆகிடும். உங்களுக்கு பொரியலுக்கு தகுந்த மாதிரி கட் ஆகிடுங்க. அடுத்து 3 mm ஸ்லைசர் யூஸ் பண்ணி இஞ்சி எப்படி கட் ஆகுதுன்னு பார்த்துடலாங்க. இஞ்சி கொஞ்சம் நார்த்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறப்ப ஸ்லைசரில் மட்டும்தான் கட் பண்ண முடியுங்க. நீங்கள் ஸ்கொயராக டைசரில் கட் பண்ணவே முடியாது. பட் ஸ்லைசரில் வந்து ஈஸியாக இந்த மாதிரி கட் பண்ணலாம். இஞ்சியில் நார் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிளேடை அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து 20 mm டைசருங்க. இதில் நீங்கள் 2 கட்டர் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து 15 mm கட்டரும் யூஸ் பண்ணலாம், 10 mm கட்டரும் யூஸ் பண்ணலாம். 10 mm கட்டர் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி வருங்க. இதுதான் ஒரிஜினல் அவுட்புட்டுங்க. இதில் 80% ஸ்கொயர் கரெக்டாகவும் மீதி 20% வந்து ஒரு சின்னதாகவும் விழுகலாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பொரியலுக்கு 10 mm டைசர்ஸுங்க. நீங்கள் பார்த்த இந்த எல்லா டைசர்ஸ்லையுமே உருளைக்கிழங்கும் பீட்ரூட் மட்டும்தான் கட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லைங்க. உள்ளுக்குள்ளே கெட்டியாக இருக்கிற எல்லா காய்கறிகளையுமே நீங்கள் கட் பண்ணலாம். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் அதை காமிச்சிருக்கேன். கடைசியாக தக்காளிங்க. உங்களோட பர்பஸுக்கு தகுந்த மாதிரி 1.5 mm, 2 mm, 3 mm இந்த 3 பிளேடுமே நீங்கள் ஸ்லைசிங் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக வெட்டணுன்னா 6 mm வெட்டலாம். ஆனியன் கட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியனை வந்து 4 கட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து நம்ம ஸ்லைசர் பிளேடில் போட்டோம் அப்படின்னாக்கா வேறு எந்த பிளேடும் தேவையில்லை. நம்மளுக்கு க்ளீனாக பொடியாக வந்து சாப்பாய் வந்துடும். ஈஸியாக இருக்கும், நல்லா க்ளீனாக இருக்கும். அதாவது வந்து தண்ணி வராமல் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நீங்கள் பார்க்குறப்பயே தெரியும், க்ளீனாக உதிரியாக நீட்டாக வரும். இதை வந்து நீங்கள் பஜ்ஜி, போண்டா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து தண்ணி சுத்தமாக வராது. அது போக ஆனியன் தோசை மற்றதுக்கும் கூட இதை வந்து நம்மளால் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாட் ஐட்டம்ஸ்க்கு மேலே போடுற அந்த டாப்பிங்ஸு, ஆனியன் தோசை இந்த மாதிரியான ரெசிபிஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த 6 mm ஃபிங்கர் போட்டு கட் பண்ணிக்கலாங்க. இது பார்க்குறக்கு நீளமாக தெரிஞ்சாலும் ஒரு துணியில் போட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா தனித்தனியாக கலண்டு வந்துடும். அடுத்து வந்து 3 mm ஸ்லைசர் அண்ட் 2 mm ஸ்லைசர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஜென்ரலாக எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ண முடியும்.
இது வந்து 3mm திக்னஸ்ங்க. இது பஜ்ஜிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிரியாணி அண்ட் மசாலா எல்லா பர்பஸ்க்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து ஜென்ரல் பர்பஸ்க்கு ஸ்கொயரா கட் பண்றதுக்கு 20mm, 15mm, 10mm இந்த 3 டைசஸும் யூஸ் பண்ணலாங்க. இது நீங்க தாளிக்கிறதுக்கு, கிரேவி ஐட்டம்ஸ்க்கு அல்லது மசாலா போட்டு அதுல வந்து மிக்ஸியில போட்டு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரியான பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க இந்த பிளேட்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த வெஜிடபிள் கட்டிங் மிஷின்ல ஆனியனை இந்த மாதிரியான வடிவத்துல மட்டும் தான் கட் பண்ண முடியுங்க. வேற எந்த வடிவத்திலையும் கட் பண்ணா அது நல்லா இருக்காது. அதனால இதை நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. இந்த சேஃப் மட்டும் தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இந்த மிஷின்ல கட் பண்றதுக்கு. இதுல தான் பிளேட் அவைலபிலிட்டி இருக்குங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரத்துல மதுரை காட்சியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா மதுரையினுடைய விருந்தோம்பல் பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அந்த அரசர்கள் வந்து எப்படி விருந்தோம்புனாங்க, மக்களுக்கு எல்லாம் எப்படி உணவளிச்சாங்க, எல்லாத்துக்குமே ஒரே சிறப்பான ஒரு விருந்தோம்பல் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத அதுல காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஊர்லயும் எல்லா பண்டிகை காலங்கள்லயும் எல்லா கோயில்கள்லயும் அன்னதானம் அப்படிங்கிற பேர்ல ஏன் கொடுக்குறோங்க? சோ இதுதான் அறம். அன்னதானம்ங்கிற பேர்ல அறம் நிலைநாட்டப்படுது. சொந்தங்கள் எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க. பல்வேறு இடத்துல இருந்து மக்கள்கள்லாம் ஒன்று கூடுறாங்க. ஒரு ஒற்றுமை ஓங்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இந்த உணவு தாங்க பேஸ், உணவு தான் அடிப்படை. ஸோ அந்த தொழில நம்ம எல்லாம் இருக்கோம். மிகச்சிறந்த ஒரு தொழில நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். இவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோட்டல் தொழில் செய்யும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா உபயோகரமா இருக்கும். உங்கள் வயதினும் மூத்த சமையல் கலைஞர்களுக்கு இந்த வீடியோவை பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. அவங்களுக்கு இன்னும் வந்து எளிமைப்படுத்தலாம் அவங்களோட வேலைகளை. இவ்வளவு பெரிய வேலைகளை எளிமைப்படுத்துறது மூலம் அவருடைய உடல் உழைப்புகளை கொஞ்சம் குறைக்க முடியும். அவங்களோட அசௌகரியங்களை கொஞ்சம் குறைக்க முடியும். அது வந்து அவங்களுக்கு செய்யற பேருதவியா இருக்குங்க. இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.